நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் மாநில கட்சி அங்கீகாரம் குறித்து சில கேள்விகள் எழுந்துள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சுமார் 4% வாக்குகளை பெற்ற நிலையில் அதன் மாநில அங்கீகாரம் பாதிக்கப்படும் என சிலர் விமர்சித்து வந்தனர். ஆனால் உண்மை என்னவென்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநில கட்சி அங்கீகாரத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு கட்சி ஒருமுறை மாநில அங்கீகாரம் பெற்ற பிறகு அடுத்த தேர்தல்களில் வாக்கு சதவீதம் ஏற்ற இறக்கம் காட்டினாலும் உடனடியாக அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவது இல்லை. நாம் தமிழர் கட்சி 2024 மக்களவை தேர்தலில் 8% மேல் வாக்குகள் பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. எனவே தற்போதைக்கு அதன் அங்கீகாரம் பாதுகாப்பாக உள்ளது. நாம் தமிழர் கட்சி 2024 மக்களவை தேர்தலில் 8.2 விழுக்காடு வாக்குகள் பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. அதன் பலனாக 2026 சட்டமன்ற தேர்தலில் விவசாயி சின்னத்தை பெற்று போட்டியிட்டது. இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் குறைந்தாலும் அங்கீகாரம் உடனடியாக ரத்தாகாது. தேர்தல் ஆணையம் ஒரு கட்சிக்கு 2 தேர்தல் சந்தர்ப்பங்களை வழங்கி மீண்டும் நிரூபிக்க வாய்ப்பு அளிக்கிறது. அடுத்த மக்களவை தேர்தலில் 8% அல்லது தேவையான வாக்குகளை பெற தவறினால்தான் அதிகாரம் பாதிக்கப்படும். இது நாம் தமிழர் மீது எந்த சிக்கலும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. மாறாக இது கட்சியின் நீண்டகால பயணத்தின் ஒரு கட்டம் மட்டுமே. 2010 சீமான் தொடங்கிய நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய உணர்வு, ஈழத் தமிழர்களின் உரிமை, தமிழ்மொழி கலாச்சார பாதுகாப்பு, ஊழல் ஒழிப்பு, சமூக நீதி, பெண்கள் உரிமை போன்ற கொள்கைகளுடன் தேர்தல் அரசியலில் 2016 முதல் தனித்து நின்று வருகிறது. இலவசங்கள், கூட்டணி அரசியல் இல்லாமல் கொள்கை அடிப்படையில் மக்களை அணுகும் ஒரே கட்சியாக அது திகழ்கிறது. வாக்கு சதவீதத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நாம் தமிழர் தனது அடிப்படை கொள்கைகளில் எந்த சமரசமும் செய்யவில்லை. பல கட்சிகள் இலவச திட்டங்கள், கூட்டணிகள், பண அரசியல் மூலம் வாக்குகளை திரட்டும் போது என்டிகே மக்களின் உணர்வு மற்றும் நீண்டகால தமிழ் நலனை முன்னிறுத்துகிறது. இந்த உறுதிப்பாடுதான் அதன் பலமாக உள்ளது. நாம் தமிழர் மக்களின் மனதில் ஒரு மாற்றத்தின் அடையாளமாக வளர்ந்து வருகிறது. 2026 வாக்கு சதவீதம் குறைந்தாலும் அடுத்த தேர்தல்களில் மீண்டு வரும் சக்தி அதற்கு உண்டு. தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக, ஊழலற்ற அரசியலுக்காக, தமிழ் தேசிய உணர்வுக்காக நாம் தமிழரை ஆதரிப்பது என்பது தமிழ் இளைஞர்களின் கடமையாகும்.